அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். இன்று நாங்கள் தரம் 6 மாணவர்களுக்கான விஞ்ஞான பாடத்தில் வாழ்விற்கு மின்சாரம் என்கின்ற பகுதியில் தொடர்ச்சி தான் பார்க்க இருக்கும். இப்ப நாங்க கடைசியாக எங்களுடைய வகுப்பில வாழ்விற்கு மின்சாரம் என்கின்ற பகுதியில இருவாயிகள் தொடர்பாக படிச்சிருக்கோம். அந்த இருவாயிகளை நாங்க முதல்ல ஞாபகப்படுத்திட்டு தொடர்ந்து இன்றைய வகுப்பு தடைகள் சம்பந்தமாக பார்க்கலாம். நாங்க கடைசியாக படித்த விஷயம் இருவாயிகள். இருவாயு கடைசியாக பார்த்தது இருவாயி. இருவாயி என்றால் ஒரு திசையின் ஊடாக மாத்திரம் மின்னோட்டத்தை செலுத்தக்கூடியது சொல்லி பார்த்திருக்கோம். ஒரு மின் சுற்றுல பேட்டரி இருக்கும், தொடுக்கிறதுக்கு கம்பி இருக்கும், பல்ப் இருக்கும், சுவிட்ச் இருக்கும். இரண்டு கம்பிகளும் ஒரு இடத்துல வந்து முடிகிற இடத்துல நாங்க ஒரு இருவாயிய வச்சு பார்த்து அது அது வைக்கும் போது மின்குமிழ் ஒளிருதா அல்லது மாத்தி வைக்கக்குள்ள மின்குமிழ் ஒளிராம இருக்குதா என்பதை பார்த்திருக்கிறோம். ஒரு சோடி பேட்டரி, ஒரு சோடி பேட்டரி போடுவா, அதோட ஒரு பல்ப் போட்டிருக்கிறா. பல்ப் வந்து பல்ப்ல இருந்து பேட்டரியில இருந்து வார வயர்கள் வந்து முடிவடைகிற இடங்களை ஏபின்னு போட்டா சரியா. இது ஒரு மின் சுற்று. இது ஒரு மின் சுற்று. இதை சொல்றது மின்கலம், தொடுக்கிற கம்பி, மின்குமிழ். இது ரெண்டு முடிவிடங்கள் எல்லாம் வந்து முடிகிற இடம். இந்த இரண்டு முடிவிடங்களை நாங்க ஏபி என்று குறிச்சிருக்கிறோம். இதுக்கு நடுவில நாங்க கொண்டு வந்த ஒரு இருவாயை வைக்கும் இருவாயின்னா தெரியும். ஒரு சிறிய உருளை வடிவான ஒரு இந்த இருவாயை கொண்டு வந்து இது ரெண்டுக்கும் இடையில வைக்கும் மின்குமிழ் ஒளிருது. மீண்டும் இருவாயை நாங்கள் மாற்றி வச்சோம். இது XY என்ற குறியீட்டுல இருக்கு. மின்குமிழ் ஒளிர்வது தெரியும். இந்த வைய மாற்றி வச்சா ஏ பக்கமாகவும் எக்ஸ கொண்டு பி பக்கமாகவும் மாற்றி விடைத்த போது மின்குமிழ் ஒளிரவில்லை. அப்ப இருவாய நாங்கள் சரியான முறையில இணைக்கும் போது மட்டும்தான் மின்குமிழ் ஒளிருகிறது. சரியா? அப்ப மின்குமிழ் ஒளிரும் போது மட்டும்தான் அது என்ன சொல்லுவாங்க சரியாக இணைக்கப்பட்டிருக்கு. ஒரு திசையின் ஊடாக மட்டும் இருவாயி என்ற ஒரு திசையின் ஊடாக மட்டும் ஒரு திசையின் ஊடாக மட்டும் மின்னை கடத்தும். அப்ப இதை நாங்க சரியா ஃபிட் பண்ணி இருந்தா மட்டும்தான் இதுக்கால லைட் எரியும். இல்லாட்டிக்கு என்ன செய்யாது, ஒளிராதுன்னு சொல்லும். அப்ப ஒரு திசையின் ஊடாக மட்டுமே மின்னை செலுத்தக்கூடியது இந்த இருவாய். இருவாய்க்கான குறியீடு ஒரு கோடு, ஒரு முக்கோணம், நடுவில் ஒரு கோடு. இதுதான் ஒரு இருவாயிக்கான குறியீடு. இருவாயிக்கள்ல
பல வகைகள் இருக்கு. அப்ப அதில் ஒன்றுதான் ஒளிகாலும் இருவாயி. ஒளிகாலும் இருவாயி என்ன நாங்க சொல்ற எல்இடி பல்புகள். சின்ன சின்னனா கலர் பல்ப்ஸ் பாருங்க, நத்தார் டைமுகள்ல எல்லாம் நிறைய கலர் பல்ப் போடுவாங்க, சின்ன சின்னதா எல்இடி லைட். அதெல்லாம் அந்த இந்த மாதிரிதான் நாங்க சொல்லுவோம் ஒளி காலும் இருவாயிகள். அப்ப அதுக்கு பாத்தீங்கன்னா அதை இணைக்கிறதுக்கு நீங்க அதனுடைய முடிவிடங்களை சரியாக இனங்காண வேண்டும். அப்ப அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா ஒரு ஒளிகாலும் இருவாயி, அதாவது எல்இடி பல்ப். இது ஒரு எல்இடி பல்ப்ண்டா அது இந்த பெரிய கால் இருக்கிற அந்த பெரிய கம்பி நீட்டா இருக்கிற இடத்த நேர் முடிவிடம் வந்து சொல்லுவோம். பெரிய கம்பி நீட்டா இருக்கிற இடத்த நேர் முடிவிடம், சின்னதா இருக்கிறது மறை முடிவிடம் என்றும் நாங்க சொல்லுவோம். அப்ப நீங்க ஒரு மின் சுற்றுல இந்த இருவாயிக்கு பதிலாக அந்த எல்இடி பல்பை போட்டு பார்த்தாலும் நீங்க கரெக்டா இணைச்சீங்கன்னா அந்த பல்பு ஒளிடும். சரியா? அப்ப இணைக்க எப்பவும் இப்ப நாங்க ஒரு பேட்டரி எடுத்திருக்கிறோம்டா, இந்த பேட்டரியில ஒரு விடம் நேர் முடிவிட மட்டும், மற்றது மறை முடிவிட மட்டும் இருக்கு. அப்ப நீங்க ஒரு எல்இடி பல்பை ஜாயின் பண்ணிக்கல எப்போ பார்க்கணும், இதுல இருக்கிற அந்த பிளஸ் இதுல இருக்கிற பிளஸ் மின்குமிழிന്റെ பிளஸ் நேரான முடிவிடமும் எல்இடி பல்பிന്റെ நேரான முடிவிடமும் ஒரே ஒரே இதால ஜாயின் பண்ணணும், ஒரே கம்பியால. அதே மாதிரி இந்த மின்குமிழிന്റെ மறை முடிவிடம் என்று குறிக்கப்பட்டது, அதே மாதிரி எல்இடி பல்பிന്റെ மறை முடிவிடம் என்று குறிக்கப்பட்டது ஒரே கம்பியில நாங்க தொடுக்கணும். அதாவது இந்த பிளஸ் மைனஸுக்குரிய முடிவிடம் சரியாக இணைச்சாதான் அந்த மின் சுற்று ஒளிரும், இல்லாட்டி ஒளிராது. அப்ப எல்இடிக்கு அது ஒரு இருவாய், லைட் எமிட்டிங் டயோட். அதுக்கு சுருக்க குறியீடு தான் நாங்க எல்இடி பல்புன்னு சொல்லப்போம். அப்ப டயோட்னா என்னது? இருவாயி. அப்ப சாதாரண இருவாயிட குறியீடு இது என்றால் ஒளிகாலும் இருவாயிக்குரிய குறியீடு ஒளி வெளியில போகும் என்பதற்கான அம்புக்குறியோட வரும். அப்ப இது நாங்கள் இறுதியாக நடந்த வகுப்பில பார்த்த இருவாயிகள் தொடர்பான விடயம். இருவாயி என்பது ஒரு திசையினூடாக மின்னோட்டத்தை செலுத்தும் ஒரு மின் உபகரணம், மின் உபகரணங்கள்ல காணப்படக்கூடிய ஒரு மின்னியல் பொருள். அதே மாதிரி இருவாயில இன்னொரு வகைதான் ஒளிகாலும் இருவாயி, அது சம்பந்தமாக பார்த்திருக்கு. இப்ப இன்றைய வகுப்பில நாங்கள் பார்க்க இருக்கிறது தொடர்ச்சியாக தடைகள் சம்பந்தமாக. சரியா? இப்ப நாங்க இருவாயி பார்த்துட்டோம், ஒளிகாலும் இருவாயி பார்த்துட்டோம். அடுத்தது நாங்கள் தடைகள் சம்பந்தமாக பார்க்கலாம். தடை வெண்டைக்கு திகதிய போட்டு தடைகள் நாங்க இன்னைக்கு பார்க்க இருக்கிறது தடைகள் சம்பந்தமாக. நாங்க ரெசிஸ்டர் என்று சொல்லுவோம். சரி, தடைகள் சரியா? இப்ப தடைகள் என்றா என்ன? தடை என்றா உங்களுக்கு தெரியும், ஏதோ ஒன்று தடைப்படுத்துவது. இப்ப
தடை ஏதோ ஒன்றுக்கு எதிராக மின் தடை, அப்ப மின் ஏற்படுவதில் தடை ஏற்படுதல். அந்த மாதிரி தடை என்ற பெயர்ல இருந்து உங்களுக்கு விளங்க வேணும், ஏதோ ஒரு விடயத்தை அது தடை செய்ய போகிறது. சரியா? அப்ப நாங்கள் இங்க மின்சாரம் என்கின்ற பாடம் படிச்சு கொண்டு இருக்கிறோம். வாழ்விற்கு மின்சாரம். அப்ப மின் உபகரணங்கள் சம்பந்தமாக நாங்க படிக்கக்குள்ள இந்த தடைகள் என்பது முக்கியமானது. எங்களுக்கு மின் உபகரணங்கள் எல்லாத்திலையும் இந்த மின்னியல் கூறுகள், இலத்திரனியல் கூறுகள் சிலது கட்டாயம் பாவிப்போம். அதே மாதிரிதான் இந்த தடைகளும் ஒரு இலத்திரனியல் கூறாக காணப்படுகிறது. அப்ப இது வேலை என்ன? தடையின்ற வேலை என்ன? மின்னோட்டத்தை அளவை கட்டுப்படுத்துறது அல்லது மின் கடத்தப்படுவதற்கு எதிராக ஒரு தடையை ஏற்படுத்துவதுதான் அந்த தடைகளின் வேலை. அப்ப எங்களுக்கு தடை கூடவாக கேட்க என்ன செய்யும்? போற மின்னோட்டம் குறை. மின் போறதுக்கு ஒரு தடையாக இருப்பதுதான் இந்த தடைகள். மின்னோட்டத்தை அல்லது பாய்கின்ற மின்னோட்டத்திற்கு எதிராக ஒரு தடையை வழங்குவதை தடைகள். சரியா? இதனால தடைய கொடுத்தா மின்னோட்டம் என்ன செய்யும்? குறைய போகும். போற மின்னோட்டத்துக்கு எதிரான தடை கொடுக்கறது தானே பிள்ளைகள் தடைகள். அப்ப தடைய நாங்க கூட கூட கொடுத்தா மின்னோட்டம் கொஞ்சம் தான் போகும். தடை கூடவா இருந்தா அதுக்கால போகாது. கூட தடுத்தா அது என்னன்னு போறது. அப்ப தடை கூடவா இருந்தா கரண்ட் என்ன செய்யும்? குறையும். தடை கூடினா கரண்ட் போறது குறையும். சரியா? அப்ப அதை காட்டுறதுக்கான ஒரு எளிமையான பரிசோதனை உங்களுக்கு தந்திருக்கு. இப்ப தடைகள் வெவ்வேறு அளவுகள்ல இருக்கு. இப்ப எங்களுக்கு எந்த அளவுக்கு தடை கொடுக்க வேண்டும் என்றதுக்கு ஏற்ற மாதிரி தடைகளினுடைய அளவு வேறுபடும். அப்ப எங்களுக்கு அந்த தடைய அளக்குற அலகு தெரிய வேணும். தடையை அளக்குற அலகு. தடையை அளக்குன்ற அலகு எப்படி அலகுல சொல்லுவோம்னா ஓம். அதுக்குரிய குறியீடு இப்படி போகும். தடைய அளக்குற அலகுக்கு பேர் ஓம். ஓவன்னா ஓம். அதுக்குரிய குறியீடு ஓமுக்குரிய குறியீடு தான் இது. சரியா? எங்களுக்கு மின் பாய்வதற்கு எதிராக தடை என்னது? மின் பாய்வதற்கு எதிராக ஏற்படுகின்ற தடையை நாங்க மின் தடை என்று சொல்லப்போம். மின் போறதுக்கு எதிராக தடை கொடுத்த மின் தடை. தடையை கொடுக்க போறது யாரு? தடைகள். அப்ப மின் பாய்வதற்கு எதிராக தடையை வழங்குபவை தடைகள். சரியா? இப்ப தடையை போட்டுட்டு அது கீழ் எழுதி கொள்ளுங்க. மின் பாய்வதற்கு மின் பாய்வதற்கு எதிராக தடையை வழங்குபவை தடைகள் எனப்படும். மின் பாய்வதற்கு எதிராக தடையை வழங்குபவை தடைகள் எனப்படும்.
மின் பாய்றதுக்கு எதிராக தடையை கொடுக்கணும். இதை எழுதிட்டு அதை அளக்குற அலகு ஓம். அளக்குற அலகு ஓம் என்று சொல்லுவோம். அதுக்கான குறியீடு எழுதிக் கொள்ளுங்க. ஓமுக்குரிய குறியீடு. சரியா? ஓம் என்ற அலகுக்கான குறியீடு இப்படி இருக்கு. இப்ப எங்களுக்கு இந்த தடையிகள் மின் பாய்வதற்கு எதிராக தடையை கொடுக்கப்படுகிறது. இந்த தடையிகள் 3 வகையாக காணப்படும். தடைகள் 3 வகையாக காணப்படும். ஒன்று நிலையான தடைகள். ஒன்று நிலையான தடை. இப்ப நீங்க எழுதுறது இதை மட்டும் எழுதி வச்சு கொள்ளுங்க. நிலையான தடை, நிலையான தடை, தடைகள் வகைகள்ல 3 வகைகள் இருக்கு. ஒன்று நிலையான தடை, 2 மாறும் தடை, 2வது மாறும் தடை என்று சொல்லும். 3வது ஒளியுணர் தடை என்று சொல்லும். ஒளியுணர் தடை. சரி, இவ்வாறாக 3 வகையான தடைகளை நாங்க பார்க்கலாம். நிலையான தடை, மாறும் தடை, ஒளியுணர் தடை. தடைகள்ல 3 வகை இருக்கு. தடை என்றா என்ன? தடை என்ன? மின் பாய்வதற்கு எதிராக தடையை வழங்குறது தான் தடை. இந்த தடையில 3 வெரைட்டி இருக்கு. 3 வகைகள். இப்ப உங்களுக்கு நிலையான தடை இருக்கலாம், மாறும் தடை இருக்கலாம், ஒளியுணர் தடைகள் இருக்கு. இப்ப நாங்க நிலையான தடை என்றா அதனுடைய பெருமானம் எப்போதும் நிலையானதாக இருக்கும், மாறாது. இப்ப நாங்க தடை அளக்குறதுக்கு ஓம் தானே சொல்லுவோம். அப்ப எங்களுக்கு இந்த நிலையான தடையொன்று 5 ஓம் என்று சொல்லப்படும். 5 ஓம். அப்ப 5 ஓம் என்கின்ற தடை நிலையானது. அப்ப அந்த ஒரு தடையை பயன்படுத்தினா 5 ஓம் என்கின்ற தடை மட்டுமே கிடைக்கும். அதனுடைய தடை பெருமானம் மாறாது, எப்பவுமே 5 சொல்லும். அதே மாறும் தடையை கொண்டு பயன்படுத்த வேண்டுமாக இருந்தால் அதனுடைய பெருமானத்தை நாங்க மாத்தலாம். அதாவது இந்த மாறும் தடையில 5 ஓம், 10 ஓம், 15 ஓம் என்று சொல்லி நாங்க தடையை மாற்றி மாற்றி உபயோகிக்க முடியும். அப்ப இந்த பெருமானத்தை மாற்ற முடியும். அப்ப முதலாவது நிலையான தடையில பெருமானத்தை மாத்த இயலாது. அங்க ஒரே பெருமானமா தான் இருக்கும் அந்த தடை. ஆனா மாறும் தடையை நாங்க யூஸ் பண்ணிக்குள்ள அதனுடைய பெருமானத்தை வேறு வேறு ஓமாக மாற்றி பாவிக்கலாம். 5 ஓம் 10 ஓம் என்று மாற்ற முடியும். அதனாலதான் அது மாறும் தடை என்று சொல்லப்படும். பெருமானம் மாறுபடும் அல்லது மாறுபட்ட பெருமானங்களை நாங்க எடுக்கலாம். 3வது வகை பார்த்தீங்கன்னா ஒளியுணர் தடை. அப்ப இதுல ஒளி உணர் என்று சொல்லப்படுவது நோக்கம்
ஒளி படுகின்ற போது அந்த ஒளி படுற அளவுக்கு ஏற்ற மாதிரி தடை பெருமானத்தை மாற்றும். அப்ப இதுவும் ஒரு மாறுகின்ற தடையிதான். ஆனா ஸ்பெஷலா அது விழுகிற ஒளியின் அளவுக்கு ஏற்றபடிதான் மாறும். அப்போ ஒளி உணர் தடையி என்று சொல்லும். சேர்த்து எழுதி இருக்கு ஒளியுணர் தடையி. சரியா? அப்ப இதை சொல்லுறோம், படும் ஒளியின் அளவிற்கு ஏற்ப தடை பெருமானத்தை மாற்றக்கூடியது எது? ஒளி உணர் தடையி. பெருமானத்தை மாற்ற முடியாத தடை எது? நிலையான தடையி. பெருமானம் மாறக்கூடியது எது? மாறும் தடையி. சரியா? இந்த மாறும் தடையிக்கு ஒரு உதாரணம் இருக்கு. ஆய்வு கூடங்கள்ல இரையோதட்டு, இதுக்கு பெயர் இரையோதட்டு என்று சொல்லுவோம். இரையோதட்டு என்று சொல்லுவோம். அது ஒரு மாறுகின்ற தடையி. அது ஒரு மாறுகின்ற தடையி. ரயோஸ்தட் என்று இங்கிலீஷால சொல்லுவோம். மாறும் தடைக்கு ஒரு உதாரணம் தான் இரையோதட். சரியா? அப்ப நாங்க என்ன பார்க்கிறோம்? தடைகள் சம்பந்தமாக பார்க்கிறோம். தடை என்றா என்ன? மின் பாய்றதுக்கு எதிராக ஒரு தடைய வழங்குறது தான் தடை. தடையில எத்தனை வகை இருக்கிறது? 3 வகை இருக்கு. நிலையான தடையி, மாறும் தடையி, ஒளியுணர் தடையி. 3 தடையி இருக்கு. நிலையான தடை என்றா என்பது அதன் பெருமானத்தை அது மாற்றிக்கொள்ளாது. மாறும் தடை என்பது அதன் பெருமானத்தை மாற்றக்கூடும். மாறும் தடைக்கு ஒரு உதாரணம் கேட்டா இரையோதட். அதே மாதிரி ஒளியுணர் தடை என்பது அதன் மேல் விழக்கூடிய ஒளியின் அளவுக்கேற்ற மாதிரி தடையின் பெருமானத்தை மாற்றக்கூடியது. தடையை அளக்கக்கூடிய அலகு என்பது ஓம் என்று சொல்லப்படும். அந்த அலகுக்கான குறியீடு இது. அலகுக்கான குறியீடு. இந்த அலகின் குறியீடு தான் ஓம். இந்த குறியீடு ஓம். சரியா? இப்ப நாங்கள் தடைகள் சம்பந்தமாக ஓரளவுக்கு பார்த்துட்டோம். இந்த தடைகள் ஒரு குறியீடு இருக்கு. இப்ப ஏற்கனவே நாங்க மின் குமிழுக்கு குறியீடு பார்த்துட்டோம். கொடுக்கிற கம்பிக்கு குறியீடு பார்த்திருக்கிறோம். ஆம்பியர் மானிட்ட குறியீடு, வோல்ட் மானிட்ட குறியீடு, ஒரு மின்கலம், எல்லாத்துக்குமே ஒரு குறியீடு வச்சிருக்கு. அப்படித்தானே? நாங்கள் ஒரு மின்கலத்தின் குறியீடு, மின் குமிழுக்கு ஒரு குறியீடு, ஆம்பியர் மானி என்ற ஒரு குறியீடு, கல்வனோமானி என்ற ஒரு குறியீடு. சரி, ஒவ்வொரு உபகரணத்துக்குமே குறியீடு வச்சிருக்கு. இதே போலதான் தடைகளுக்கு ஒரு குறியீடு இருக்கு. இருவாயின குறியீடு பார்த்துட்டோம். இருவாயி என்ற ஒரு முக்கோணம் போட்டு போடும். இருவாயிக்கு குறியீடு பார்த்துட்டோம். அப்ப அடுத்ததா நாங்க தடைக்கான குறியீடு பார்க்கிறோம். அதுவும் வரைவது சிம்பிள். தடைக்கான குறியீடு ஒரு நேர்கோடு, நடுவில் வளைந்த கோடு இருக்க ஒரு நேர்கோடு. இதுதான் ஒரு தடைக்கான குறியீடு. சாதாரணமாக ஒரு தடையை நாங்கள் தேடி காட்டேன். ஒரு நேர்கோடு போட்டுட்டு நடுவில் கொஞ்சம் முறிகோடுகள், திரும்ப ஒரு நேர்கோடு தேடி காட்டுகிறோம். சரியா? அப்ப இப்ப நாங்க தடைகள் சம்பந்தமாக பார்த்துட்டோம் ஓரளவு. அப்ப நாங்க தடையை பயன்படுத்தி ஒரு மின் சுற்று கொண்ட பார்ப்போம்.
மின் சுற்று கொண்ட பார்ப்போம் வேலையே தடைகள் எப்படி வேலை செய்யுது. சரியா? ஒரு மின் சுற்று கொண்ட அமைப்பம் மின் குமிழ் ஒன்று போட்டிருக்கிற அதன் முடிவிடங்களை ஏபி என்று குறிப்பிடும். ரைட். இப்ப உங்களுக்கு இந்த ஏபி என்கின்ற முடிவிடங்களுக்கு இடையில நாங்க தடைகளை வச்சு பார்க்க போறோம். இப்ப எங்களுக்கு 3 தடைகள் தந்திருக்கு. சரியா? அதுல 1 5 ஓம் தடையும், 2வதுக்கு 10 ஓம் என்ற தடையும், 3வதுக்கு 20 ஓம் தடையும் இருக்கு. சரியா? இப்ப நாங்க இந்த 3யுமே ஒவ்வொன்றாக வச்சு வச்சு பார்க்க போறோம். எங்களுக்கு இந்த 3க்கும் தனித்தனியாக வச்சு பார்க்க போறோம். தடை பெருமானம் கூட கூட வைக்கல என்ன நடக்கும். சரியா? அப்ப முதலாவது நாங்கள் 5 ஓம் தடை வைப்போம். 5 ஓம் தடை. 5 ஓம் தடைய வைக்கிறோம். லைட் வந்து ஒளிருது. லைட் வந்து ஒளிருது. ஒளிரும். ஒளிரும். லைட் வந்து ஓரளவு ஒளிருது. இத கலட்டிட்டு 10 ஓம் தடைய கொள்கிறோம். திரும்ப இப்ப நாங்க 10 ஓம் தடைய கொள்கிறோம். இப்ப மின்குமிழினுடைய பிரகாசம் என்ன செய்யும்? கொஞ்சம் குறையும். இப்ப நாங்க போட்ட தடை என்ன சொல்லுங்க? அப்ப முதல் போட்டதை விட டபுளா 5 5 5 10. அப்ப தடை கொஞ்சம் கூடி இருக்கு. இப்ப தடை கூடினா இதுக்கால போற மின்னோட்டம் என்ன செய்யும்? குறைஞ்சிருக்கு. அப்ப போற மின்னோட்டம் குறைஞ்சதுன்னா பல்பு முதல் எரிஞ்ச மாதிரி எரியுமா? இப்ப இல்ல. அப்ப நாங்க முதல் 5 ஓம் போய்க்க வந்த கரண்டை விட இப்ப 10 ஓம் போட்டா பிறகு கரண்ட் என்ன செய்திரும்னா குறைஞ்சிரும். ஆகவே பிரகாசம் என்ன செய்யும்? முதல் ஒளிர்ந்ததை விட குறைவாக இருக்கு. அப்ப பிரகாசம் குறையும். பிரகாசம் குறையும் என்று சொல்லும். பிரகாசம் குறைஞ்சிடும். அப்ப எங்களுக்கு முதல் இருந்த தடையை விட 2வது சந்தர்ப்பத்துல தடை கூடவாக இருக்கிற போது ஓர மின்னோட்டம் குறையுது, மின்குமிழ் பிரகாசமும் குறையுது. அதே இந்த 10 ஓமை கலக்கிட்டு இப்ப நாங்க 20 ஓம் தடைய போடுறோம். இப்ப என்ன செய்யும்? மின்குமிழ் பிரகாசம் இந்த 10 ஓமை விட இன்னொரு 10 ஓம் கூட போட்டாதான் 20 ஓம். நம்ம முதல் போன கரண்டை விட இன்னும் குறைவாகத்தான் போகும். அப்ப மின்குமிழ் என்ன செய்யும்? மீண்டும் பிரகாசம்
குறையும் அல்லது ஒளிர்வு குறையும். ஒளிர்வு குறைவாக இருக்கு. அப்ப பாக்குறோம் எங்களுக்கு தடை அதிகரிக்கின்ற போது இதுல இருந்து நாங்க என்ன முடிவுக்கு வரலாம்? எங்களுக்கு தெரியும் தடை என்பது அதன் ஊடாக போற மின்னோட்டத்தின் அளவை குறைக்கும். அது தெரியும் தானே எங்களுக்கு. தடையண்டா என்ன? தன்னூடாக போற மின்னோட்டத்துக்கு ஒரு தடைய வழங்கும் தடைகள். ஆகவே போற மின்னோட்டத்தின் அளவை குறைஞ்சிடும். அப்ப எங்களுக்கு கூட கூட தடைய கொடுத்தா போற கரண்ட் என்ன செய்யும்? குறைச்சு குறைச்சுதான் போய்கொண்டிருக்கு. சரியா? அப்ப இதுல இருந்து நாங்க முடிவுக்கு வருவோம். தடை அதிகரிக்கும் போது பாருங்க, 5ல இருந்து 10, 10ல இருந்து 20. அப்ப என்ன செய்யுது? தடை டபுள் டபுளா கூடிக்கொண்டு போகும். தடை அதிகரிக்கின்ற போது இதுல இருந்து என்ன முடிவுக்கு வருவோம்? தடை அதிகரிக்கும் போது தடை அதிகரிக்கும் போது யோசிச்சு பாருங்க. தடை அதிகரிக்கும் போது பாயின்ற மின்னோட்டம் என்ன செய்து கொண்டிருக்குது? குறைஞ்சு குறைஞ்சு வருது. அதனாலதான் முதல் ஒளிருது, பிறகு பிரகாசம் கொஞ்சம் குறைஞ்சு பிறகு இன்னும் குறையும். ஆகவே தடை அதிகரிக்கிற போது சுற்றில் மின்னோட்டம் குறைகிறது அல்லது பாயும் மின்னோட்டம் பாயும் மின்னோட்டம் பாயும் மின்னோட்டம் குறையும். பாயும் மின்னோட்டமும் குறையுது. பாருங்க, பிரகாசம் குறையுது. பிரகாசம் குறையுது. இதுல இருந்து என்ன சொல்லுவார்? தடை என்ன செய்யும்? தன் ஊடாக போற கரண்டினுடைய அளவை குறைச்சிடும். சரியா? ரைட். அப்ப இதுல தடையீக்கள்ல இன்னொரு வகைதான் ஒளி உணர் தடைகள் என்று சொன்னாங்க. அதாவது அதுல படுகிற ஒளியினுடைய அளவுக்கு ஏற்ற வகையில அதன் பெருமானத்தை மாற்றும் என்று சொல்லும். அதை நாங்க அடுத்த வகுப்பில அதனுடைய இதை பார்ப்போம். இப்ப நாங்க இன்று தடையின் வகைகள், தடைய ஒரு சுற்றில பயன்படுத்தும் எப்படி நாங்க பயன்படுத்துறோம், தடைய கூட்டேக்குள்ள என்ன நடக்கிறது சரியான்னு சொல்லி பார்த்திருக்கிறோம். ரைட். அப்ப நாங்க இன்றைக்கு தடை என்றா என்ன, தடை என்றா என்ன, தடைக்கான குறியீடு, தடை அளக்கிற அலகு, தடையை அளக்க அலகு என்றா ஓம் என்று சொல்லுவோம், அதுக்கான குறியீடு, தடைகளினுடைய வகைகள், இதெல்லாம் பார்த்திருக்கோம். அப்ப இதுல இருந்து நாங்க சில பயிற்சி வினாக்கள் செய்யணும் இன்றைய பாடம். எழுதுங்க. பின்வரும் வினாக்களுக்கு விடை எழுதுக. பின்வரும் வினாக்களுக்கு விடை எழுதுக. பின்வரும் வினாக்களுக்கு விடை எழுதுக.
முதலாவது வினா. தடைகள் என்றால் என்ன? தடைகள் என்றால் என்ன? இரண்டாவது, தடைகளின் வகைகளை எழுதுக. தடைகளின் வகைகளை எழுதுக. தடைகளின் வகைகளை எழுதுக. மூன்றாவது, பெருமானத்தை மாற்ற முடியாத பெருமானத்தை மாற்ற முடியாத தடை எது? பெருமானத்தை மாற்ற முடியாத தடை எது? நாலாவது, தடையை அளக்கும் அலகு எது? தடையை அளக்கும் அலகு எது? ஐந்தாவது, தடைக்கான குறியீடு யார்? முதலாவது, தடைகள் என்றால் என்ன? இப்ப நாங்க வகுப்புல தொடக்கத்திலே பார்த்தோம். மின் சுற்று ஒன்றினூடாக மின் பாய்வதற்கு எதிராக தடையை வழங்குபவை தடைகள். தடையை வழங்குபவை தடைகள். இரண்டாவது, தடையினுடைய வகை. எத்தனை வகைகள் பார்த்திருக்கிறோம்? 3 வகைகளை பார்த்திருக்கிறோம். உங்களுக்கு
மின் பாய்வதற்கு எதிராக தடை வழங்குவது. என்று சொல்லுவோம். அதே போல தடையீக்களுக்கான வகை மாறும் தடையி, சொல்லுவோம் நிலையான தடையி, அல்லது ஒளி உணர் தடை. ஒளியுணர் தடையி என்று சொல்லுவோம். 3 வகையான தடைகள் இருக்கு. பெருமானத்தை மாற்ற முடியாத தடை என்றால் இந்த 3 தடையிலையும் எது அதன் பெருமானத்தை மாற்றாது? எது நிலையான தடை. அதுக்கு நிலையான பெருமானம் இருக்கிறதுனால அது தனது பெருமானத்தை ஒருபோதும் மாற்றாது. நிலையான தடை. நான்காவது தடையை அளக்கின்ற அலகு. தடையை அளக்குற அலகு என்றால் நீங்க தமிழ்ல ஓம் என்று எழுதலாம். ஓவன்னா ஓம், அல்லது அதுக்கான குறியீட்டின்படியும் போட்டு காட்டலாம். ஓம். இதை ரெண்டும் ஏதாவது ஒன்று போட்டால் சரி. அதே போல தடைக்கான குறியீடு என்றால் ஒரு கோடு போட்டு குறி கோடு வேற ஒரு கோடு. தடைக்கான குறியீடு. சரியாகல. இப்ப இன்றைக்கு நாங்க தடை தொடர்பான பல விடயங்களை பார்த்திருக்கிறோம். இந்த வினாக்களுக்குரிய விடைகளை நீங்கள் எழுதியிருப்பீங்கள் என்று நினைக்கிறேன். எழுதாட்டியும் புக்ஸ்ல எல்லா விஷயமும் இருக்குது. நீங்க வீட்டை போய் வாசிச்சும் இதுக்குரிய விடைகளை எழுதி கொள்ள முடியும். இன்றைய வகுப்புல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம். உங்களுக்கு சந்தேகம் எதுவும் இல்லை என்றால் நாங்கள் இத்துடன் இந்த வகுப்பை நிறைவு செய்து கொள்ளலாம். அடுத்த வகுப்பில இதனுடைய தொடர்ச்சியை நாங்க பார்க்கலாம். தேங்க்யூ.